நான் இத்தனை வருஷமாக இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் திமுகவை ஏற்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ குறுக்க வந்து நிற்கிறேன் அப்படின்னா பிச்சை எடுத்து கட்சி நடத்தி ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து வருமா வருமா சனிக்கிழமை சனிங்கிறாரு, மனப்படம் பண்றதுக்கு ஒரு வாரமாங்கிறாரு. இல்ல மனப்படம் பண்றதுதான் திறமை அப்படின்னு சொன்னா கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல, அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். நீ அரை மணி நேரம் நீ விஜய்க்கு ஒண்ணுமே பேச தெரியலன்னு சொல்ற, நான் அரை மணி நேரம் ஒவ்வொன்றையும் பேசவான்னு சொல்றேன். நீ இதை பூரா எங்கெங்க களவாண்டன்னு சொல்லி நான் அரை மணி நேரம் பேசவா? அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி ஜனங்கள் வந்து விஜய் வர்றாரு, இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா, நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்கேன். கொள்கைன்னு உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்கறாருல இன்னைக்கு. ரைட்டு, கொள்கைன்னா என்ன? சீமான சொல்லுங்க. தமிழ் தேசியம்னு சொல்றாருல, தமிழ் தேசியம் என்றால் என்ன? சீமான சொல்லுங்க. தன்னாட்சி பேசுறாரா, சுயநிர்ணய உரிமை பேசுறாரா, இல்ல தமிழ் தேசிய விடுதலை கேட்கிறாரா, அல்லது பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி? முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். விஜயலட்சுமியோட வாழ்ந்துட்டு முதல்ல யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன சீமானை கார்த்திகா செருப்ப கழட்டி அடிக்குமா? அதற்கு பிறகு சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு அரசியலுக்குள்ள குழுவாதம் சிக்கல் பலவழிட்டா கூட பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் தாக்கத்தை யாராலையும் மறுக்க முடியாதுன்னு டிடிவி தினகரனோட ஒப்புக்கிட்டு இருக்காரு. மற்ற எதிர்கட்சிகளும் அதுதான் வேலையை பார்த்துட்டுன்னு வச்சுக்கோமே. இதுக்கிடையில் சீமானுக்கும் விஜய்க்குமான அந்த மோதலுங்க இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது உச்சத்தை எட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஓப்பனாகவே வந்து சீமானவர் ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் பிச்சை எடுத்து 4 லட்சம் ஓட்டுலேருந்து 32 லட்சம் ஓட்டு ஓட்டுட்டா நீ ஊட வந்து அப்பளே எல்லாத்தையும் கவிட்டு போய்வேன்ற ரேஞ்சுக்கு அந்த துணியில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மனுஷனை புலம்ப கூட விட மாட்டீங்களா? அதுக்கு ஒரு பேட்டி கேட்பீங்களா? சீமான் கதர், அது மாநில கட்சி சார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, போற போக்கில் சொல்லுவீங்களா நீங்க? சீமான் கதறுகிறார், புலம்புகிறார், தரையில் படுத்து உருளுகிறார், அழுகிறார், அரற்றுகிறார். அதை தவிர இதுல வேற என்ன நீங்க தம்பி சொல்றது? அவர் கர்ஜிக்கிறாருங்கிறாங்க. கர்ஜிக்கிறார்னா அதான், அதாவது அந்த மேடையில பாத்தீங்க சிங்கிக்காரன் சொல்றாருல்ல, அதாவது தம்பிகள் எல்லாத்தையுமே இவரை பார்த்து பஞ்சு டைலாக மாற்றி பழக்கப்பட்டவங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன? விஜயும் அஜித்தும் தமிழ்நாட்டில் பஞ்சு டைலாக்கினுடைய குத்தகைதாரர்கள். அவங்க தான் இதை பெற்றெடுத்த தகப்பங்களே இல்லையா? அப்போ பஞ்சு டைலாக்குகளுக்கு எல்லாமே அவங்க தான் ஹோல்சேலர்ஸ். சீமான் அவர்களை பார்த்து பயல்களுக்கு எது பிடிக்குது, பஞ்சு டைலாக்னா பிடிக்குதுன்னு வசனங்களை பூரா ஆளுகளை வச்சு பஞ்சு டைலாக எழுதி கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஆள். ரைட்டா? இப்போ குத்தகைதாரர் நேராக வந்துட்டான். அப்போ அதை வச்சு பொழப்பு ஓட்டுனா சீமானுக்கு இப்போ பொழப்பு இல்லாமல் போச்சு. அவங்க எதை பேசினாலும் அவங்களுக்கு 100 பஞ்சு டைலாக் இருக்குது. அவன் எதுக்கு இன்ட்ரோ கொடுக்கணுனாலும் அவன்கிட்ட 100 பாட்டு இருக்குது, 100 மியூசிக் இருக்குது இல்லையா, 100 ரீல்ஸ் இருக்குது. அதனால் மொத்த குத்தகையாக அங்கே போயிடுச்சு. அதனால் சீமான் அழுகிறாரு, அவர் அழுக கூட விட மாட்டீங்களா நீங்கள்? இப்படியா வச்சு பாவத்தை புலம்ப விடாமல் அடிப்பீங்க? நீ போகிற போக்கில் அவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து சீரியஸாக, ஏன்னா சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அரசியல்படுத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீ என்னடா குறுக்கு மறுக்க வந்துக்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆளாங்கிற ரேஞ்சுக்கு கொந்தளிச்சிட்டு இருக்க, நீங்கள் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இவர் என்ன அரசியல்படுத்தினாரு? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அவரே சொல்கிறார்ல, கொள்கைன்னு உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாருல இன்னைக்கு. ரைட்டு, கொள்கைன்னா என்ன? இது சீமான சொல்லுங்க. தமிழ் தேசியம்னு சொல்கிறாருல, தமிழ் தேசியம் என்றால் என்ன? சீமான சொல்லுங்க. தன்னாட்சி பேசுகிறாரா, சுயநிர்ணய உரிமை பேசுகிறாரா, இல்லை தமிழ் தேசிய விடுதலை கேட்கிறாரா, அல்லது தனி நாடுக்காக இவர் போரிடுகிறாரா, என்னதான் சொல்கிறாரு? யாருக்காக தெரியுமா? நாம் தமிழர் தம்பிகளுக்காக தெரியுமா தமிழ் தேசியம்னா?
எதுக்காக போராடுறீங்க? என்ன என்ன உங்களுக்கு அஜெண்டா என்ன? ஒன்றுமே கிடையாது. கேட்டால் நான் ஏன்டா தனிநாடு கேட்டு ஜெயிலுக்குள்ளே போகணும், இந்தியாவே மொத்த தேங்காய் இந்தியாவே என்னுடைய எதிரான்னு சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணுறது. சரியா? இந்த கொள்கையை பேசுறதுக்கு விஜய் மாதிரி நான் 4 நல்லது செய்ய வந்திருக்கேன்ட்டு பேசாமல் இருந்துக்கலாம் இல்லையா? அவர்கிட்ட நீங்கள் ஒன்றுமே இல்லைன்றீங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஒரு உளறலுக்கான 4 வார்த்தைகளை கேட்டு வச்சுக்கிட்டு உளறுனா அதுக்கு பேர் கொள்கையா? இது பூரா உளறல் தானே. நான் என்ன சொல்கிறேன், தமிழ் தேசியம்னா நீ என்னப்பா சொல்ல வர? இந்தியா என்கிற ஃபெடரலுக்குள், இந்தியா என்கிற ஒரு கூட்டரசிற்குள் தன்னாட்சி கேட்கிறீர்களா? இல்லைன்னா தமிழ்நாட்டை விடுதலை செய்வோம் இந்திய பேரரசிடமிருந்து, டெல்லி வல்லாதிக்கத்திடமிருந்து, டெல்லி ஏகாதிபத்தியத்திடமிருந்து அப்படின்னு சில அமைப்புக்காரங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி தனிநாடு கேட்குறீங்களா? விடுதலை செய்ய போகிறீங்களா? ஏதாவது ஒன்று தெளிவாக பேசுங்க. இல்லை திமுக செய்கிற மாதிரி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, தெளிவாக சொல்லிட்டாங்க. சரியா? அது உங்களுக்கு பத்தலை. தெளிவாக சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க நச்சுன்னு. அதுக்கு பேர் கொள்கை. உன்ட்ட என்ன கொள்கை இருக்குது? தமிழ் தேசியம்னா இல்லை நான் சதர்தாங்க பொறுக்கிறவன் கிடையாது, மொத்த இந்தியாவும் எனக்கு தான், மொத்த இந்தியாவும் எனக்கு தான் அப்படின்னா அப்போ நீ தான் அமித்ஷாக்கிட்டையும் மோடிக்கிட்டையும் நீ போட்டிக்கு போறியா? மொத்த இந்தியாவும் உனக்கு தான்னா இது என்ன அரசு? நீங்க கவனிக்க மாட்டீங்க. அவர் சொன்னாக்க நான் ஆட்சிக்கு வந்தா உடனே வந்து கவர்னர் வீட்டை பூட்டு போடுவேன்றாரு, நெய்தல் படை கெட்டுவேன்றாரு, ஒரே நாள கவர்னர் தூக்கி உள்ள வைப்பேங்கிறாரு. அதே மாதிரி இந்திக்காரெல்லாம் உள்ள வந்தா தூக்கி வச்சு வெளுப்பேன்றாரு, சிஎம் பதவி பச்சை மட்டை வைத்து பாப்பேன்றாரு. முதலமைச்சர் பதவிக்கு வந்தாவா? அப்ப உனக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா? முதலமைச்சர் பச்சை மட்டை வைத்திருக்கின்றாருல. முதலமைச்சர் பதவியை பொறுத்தளவு நீங்க கவர்னர் ஆபீஸுக்கு பூட்டு போட்டீங்கன்னா ஆட்சியை கலைச்சிருவான். ரைட்டா? தெரியாதா? நீங்க படை நெய்தல் படை கட்டி அனுப்புவேன்னு அறிக்கை விட்டாலே உங்க படையை வந்துட்டு கதையை முடிச்சு விட்டுருவான். ஓகே, பச்சை மட்டை வைத்தியம் எது? பச்சை மட்டை வைத்தியம் பார்ப்போம்ன்றாருல. ஆமா, பச்சை மட்டை வைத்தியம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்க இருந்து ஏதாவது காஞ்ச மட்டையை கொண்டு வந்து அடிச்சிருவாங்க. அதனால இந்திய அரசியல் சட்டத்துக்குள்ள மாநில அதிகாரம் என்பது, சரிங்களா, ஒரு மேயர் பதவியை போல மிக 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 ஒரு அடிமைத்தனமான பதவியாக இருக்குன்னு பெரியார் பேசினாரு, அண்ணா பேசினாரு, கலைஞர் பேசினார். சரியா? இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார். ஆனா நான் முதலமைச்சருக்கு வந்தா புரட்சி நடத்துவேன் பேசி நாம் தமிழர் தம்பிகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றக்கூடிய அயோக்கியத்தனத்தை செய்பவர் சீமான். உனக்கு என்ன கொள்கை இருக்கு? இதுக்கு பேர் கொள்கையா? விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குன்னா நீங்க அவருக்கு என்ன கொள்கை இருக்குது? இல்ல நான் என்ன கேக்குறேங்க, அவரு பெரியார் அம்பேத்கர்னு சொல்றாரு, நீ என்ன படிச்சது? விஜய்க்கு எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்னாகும்? விஜய்க்கு அரசியலும் இல்ல, கொள்கையும் இல்ல. கேள்வி கேட்கிற ஒன்ட்ட என்ன இருக்கு? உன் டப்பாவே டான்ஸ் ஆடுது இல்லையா? நீ ஏன் அடுத்தவன் டப்பா டான்ஸ் ஆடுதுன்னு கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம கேட்கணும். சனிக்கிழமை சனிங்கிறாரு, மனப்பாடம் பண்றதுக்கு 1 வாரமாங்கிறாரு. இல்ல மனப்பாடம் பண்றது தான் திறமை அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைங்க 1330 குரல் சொல்லுதுகள்ல, அவங்க உன்னையோட பெட்டர்னு வச்சுருவோமா? நாம் தமிழுடைய ஒருங்கிணைப்பாளராக அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சுருவோமா? உங்கள் அமைப்புலேயே ஒரு தம்பி இருக்கானே, அழகா தமிழில் பேசுவான், அவனே அழகா திருக்குறளை மனப்பாடம் பண்ணி பேசுவான், அவனெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவோமா? அப்போ என்ன பேசுகிற? என்ன கொள்கை ஓன்ட்ட இருக்கு? பிரபாகரன் ஈழம் தமிழ் தேசிய தலைவர் அவருடைய கனவுகளை லட்சியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவரோட தெளிவாக சொன்னார். சரியா? தமிழீழ, அதாவது சோசலிச தமிழீழ தன்னாட்சி குடியரசு, சோசலிச தமிழீழ தன்னாட்சி குடியரசு அப்படின்னு கிளியராக அறிவிச்சார். நீ அப்படி ஏதாவது சொல்லு, செத்த வயல ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லும்ல, அந்த கணக்காக இருக்குது. ஃபோட்டோ எடுத்து ஒன்று ஃபோட்டோஷாப் போட்டு வெளியிட்டேன், அது பொய்ன்னு தெரிஞ்சு வச்சு. சரியா? இவ்வளோ பொய்மையாக ஒரு வேலையை பார்த்துருக்கேன், திருட்டுத்தனமாக வேலை பார்த்துருக்கேன். நீ எதெல்லாம் பொய்யா செய்வ, இதையே உச்சபட்சமாக செய்கிறீங்கன்னா
இவ்வளவு நெஞ்செழுத்தத்தோடு ஒரு தலைவனை அசிங்கப்படுத்துறீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவக உரிமையாளர் மாதிரி ஆமக்கறி கொடுத்தாரு, அதோட சைடிஷ்க்கு இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்தாருன்னு ஏகப்பட்ட கதையை விட்டு இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு தலைவர் வச்சுக்கு நீ பொய் சொல்ல முடியும்னா நீ எப்படிப்பட்ட புழுகன். அதே மாதிரி விஜயலட்சுமி விஷயம் வந்துச்சு, நீ பர்சனலாக பேசக்கூடாதுன்னு சொல்கிற. ஆனால் உன் கட்சியில் இருக்கிற கார்த்திகா பெரியாரை செருப்பை கொண்டு அடிப்பேன்னு நேராக சொல்லுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ ஆரம்பத்தில் என்ன சொன்ன, ஈழத்தமிழ் பெண்ணை தான் மனம் முடிச்சுக்கிறவேன்னு சொன்னேன், அதை செய்யலை. கார்த்திகா விட்டு நீ செருப்பை கொண்டு அடிக்க சொல்லலாமா? கார்த்திகா செருப்பை கொண்டு அடிக்குமா? சரியா? நீ தமிழன் பச்சை தமிழன் அப்படின்னே பேசிக்கிட்டு இருந்த. உன்னுடைய பூர்வீகம் மலையாள பூர்வீகம் தெரிஞ்சு வச்சு, ரைட்டா? உன்னை இப்போ கார்த்திகா செருப்பை கொண்டு அடிக்குமா? உன்னை அடிக்க விடலாமா? அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ் வழியில் படிக்கணும், ஒற்றை தமிழ் அது இது அப்படின்னு சொன்னால் உன் மகனை கொண்டு போய் தமிழ் வாடையே இல்லாத அமெரிக்க சர்வதேச பள்ளியில் சேர்த்து விட்டுருக்கு. 25 லட்சமா பீஸ். தமிழ் பள்ளியே இல்லைன்றாரு, அதனால சேர்த்துன்றாரு. தமிழ் பள்ளியே இல்லை அப்படின்னு பொய் சொல்கிறான்ல. இப்போ கார்த்திகாவை விட்டு செருப்பை கொண்டு, கார்த்திகா இப்படி அப்பட்டமான பொய் சொல்லக்கூடிய சீமானை செருப்பை கொண்டே அடிக்குமா? கார்த்திகாவுக்கு இதை சொல்வதற்கு நேர்மை இருக்கா? அதே மாதிரி விஜயலட்சுமியோட வாழ்ந்துட்டு முதல்ல யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன சீமானை கார்த்திகா செருப்பை கழட்டி அடிக்குமா? அதற்கு பிறகு ஆமாம் இருந்தேன் பழகினேன் பிடிக்கல என்று ஒத்துக்கொண்ட சீமானை செருப்பை கொண்டு கார்த்திகா அடிக்குமா? அடுத்ததாக அதற்கு இழப்பீடு மாதம் 50,000 சொல்லி தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை தந்துட்டு அப்புறம் ஏமாத்தின சீமானை இந்த கார்த்திகா செருப்பை கழட்டி அடிக்குமா? சரிங்களா? இல்லை நீங்கள் பெரியார நீங்க ஒன்று சொல்றீங்க, இல்லை பெரியார அது ஒரு நாங்கள் செருப்பை கழட்டி அடிப்போம் அப்படின்னு கார்த்திகா சொல்லுதுல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மனுஷன் நீ என்ன சொல்கிற, பெரியார் வந்துட்டு தமிழர்களுக்காக இல்லைன்னு சொல்கிற. அவர் தமிழர் இல்லைன்ற, தமிழர்களுக்காக இல்லைன்னு ஒன்றே ஆதாரம் கிடையாது, தமிழர் இல்லைன்னு சொல்கிற. சீமான் தமிழர் இல்லையே, நீ செருப்பை கழட்டி அடின்னு சொல்கிறோம். என்ன சார் சொல்றீங்க? எப்படி உங்கள் கட்சிக்கு ஒரு ஆமாம் மலையாளி தானே? சரி, இப்போ யாரை கல்யாணம் இப்போ சீமானுடைய அளவுகோல் படி யாரை கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு? கயல்வெளி யாரு? கார்த்திகா செருப்பை கழட்டி அடிக்குமா சீமானா? எல்லாத்துக்கும் ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுங்க. எதுவுமே கிடையாதா? அப்போ கொள்கையும் கிடையாது, எல்லாமே போட்டோஷாப்பு, எல்லாமே பொய்ன்னு சொன்னால் நீ எப்படி விஜயை பார்த்து கேள்வி கேட்குற? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்கிட்ட ஒரு தெளிவான கொள்கையை சொல்லு, ஏதாவது ஒரு கொள்கையை, உருப்படியான ஒரு கொள்கையை சொல்லு. நீ அரை மணி நேரம் நீ விஜய்க்கு ஒன்றுமே பேச தெரியலன்னு சொல்கிற, நான் அரை மணி நேரம் ஒவ்வொன்றிலையும் பேசவான்னு சொல்கிறேன். நீ இதை பூரா எங்கெங்கே களவாண்டன்னு சொல்லி நான் அரை மணி நேரம் பேசவா? இயற்கை விவசாயம், மாடு ஆடு காடு மலைன்னு போறைய இதை பூரா நம்மாழ்வார்ட்ட நீ களவாண்ட, இதை பற்றி அரை மணி நேரம் நான் பேசவா? அரசு வேளாண்மை, அரசு தொழிலை, வேளாண்மையை அரசு தொழிலாக்குவேன்னு சொன்னேன். அதை செஞ்சது தான் சோவியத்தில் அரசு தொழிலை அரசாங்கம் தான் பார்த்துச்சு. இது பற்றி அரை மணி நேரம் நான் பேசுவா? நீ எங்கே களவாண்டன்னு அங்கே களவாண்டுட்டு இங்கே அமுக்கடி போடுற, ரைட்டா? அப்போ உன்கிட்ட என்ன தான் இருக்குது? ஒன்றும் கிடையாது. காளி பெருங்காய டப்பா பண்ணுறதெல்லாம் என்னது? பெருந்திரல் நிதியை களவாடுறது, நல்ல விலை உயர்ந்த கார்கள், வீடு, மனைகள், சொந்தம், சொத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. பெத்த பயலுக்கு ஒரு ஆரம்ப கல்வி வரைக்கும் கூட அது தமிழ் வழி கல்வியில் படிக்க வைக்கல. நீ அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் சேர்த்து விட்டுட்டு தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளியே இல்லைன்னு பொய் சொல்கிற, ரைட்டா? இப்படிப்பட்ட ஃப்ராடு, அயோக்கியன், திருட்டு பைய. அப்போ உனக்கு என்னென்ன கொள்கை இருக்குன்னு நான் கேட்குறேன். நீ எல்லாம் எதுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பேச வர்ற? அதுவும் தமிழ் தேசியத்தின் பேரால் பேச வர்ற. அப்புறம் அரசியல் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று கூட 32 லட்சம் வாக்கு, அது அப்படியே 74 லட்சம் வாக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, 27,000 ஆயிடுச்சுன்னா என்னை கேட்காம
ஒரு கையெழுத்து கூட போட முடியாது அப்படின்னு தைரியமா சொல்றாருல்ல. இருக்கும்புறம் கிறுக்கு பைய பார்த்து பார்த்து அப்படியே உனக்கு வந்துட்டு கூட்டிகிட்டே போவான் என்ன நினைப்பா. அதாவது அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் இருக்கான்ல, அவன் இந்த அரசியல் இல்லாத கூட்டம் தான் உனக்கு ஓட்டு போட்டுச்சு. அதுக்கு ஆதாரமே எங்கள்கிட்ட இருக்கு. ஓ, என்ன சொல்றீங்க? ஆமாம், அவருக்கு ஈரோடு தேர்தலில் வாக்களித்த ஏஜ் குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு தான் மெஜாரிட்டி. இவன்லாம் யார்? 18 வயசுலேருந்து 25 வயசு, மற்ற ஆட்கள் போடல. ரைட்டா? இது பூரா அந்த விசில் அடிச்சா கொஞ்சம் சரிங்களா? ஊர்ல அவன் பூரா யாருன்னா அவன் விஜய் ஆளு, அஜித் ஆளு. இப்போ விஜய் கட்சி தொடங்குவோம், விஜய் ஆளுக்கும் அஜித் ஆளுக்கும் சீமான் பஞ்சாயத்து பூமர் பஞ்ச் டைலாக்கு அவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப அது பிடிக்காது, என்னையவே பூமர்ன்றாங்க இல்லையா? எனக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் டாவு சீமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு டாவா இருக்கக்கூடிய உங்களை பூமர் ஸ்கொயர்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவன் பூரா பஞ்சு டயலாக்கு, நீங்கள் வழிக்கிற பஞ்சு டயலாக்கை காலாவதி ஆனதுன்னு முடிச்சுட்டான். இன்னொன்று பஞ்சு டயலாக் ஸ்டாக்கும் அவுட்டு. ரைட்டாக ஒரு ரவுண்டு வந்துருச்சு. அது பூரா ஃப்ராடுத்தனம், அயோக்கியத்தனம், முள்ளமாரித்தனம், மோசடி அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவன் ஏற்கனவே யார் பஞ்சு டயலாக்னுடைய மொத்த குத்தகைதாரோ அவர்கிட்டே போயிட்டான் இல்லையா? இதை வச்சு தான் நீங்கள் வண்டி ஓட்டினீங்க, உங்கள் பொழப்பு போச்சு. அதான் கதறார். நான் இத்தனை வருஷமாக இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் திமுகவை ஏற்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ குறுக்க வந்து நிற்கிற அப்படின்னா அப்போ என்ன இது? அப்படியே சுமூகமாக பஞ்சு டைலாக் அடிச்சே பதவிக்கு வந்துடுறது, அதுவும் சீட்டிங்களா? அதாவது முதலமைச்சர் பதவி ஏதோ ஜனாதிபதி பதவி மாதிரியும், ஏதோ நேரடி இராணுவ முப்படைகளின் தளபதி மாதிரியும், அதிபர் பதவி அப்படி இருக்குல்ல, அதான் அதிபர் பதவி மாதிரியும் பேசுறாருக்கே உண்டான அந்த அதிகாரத்தோட பேசுறாரு. அதான் இந்த பைத்தியக்காரர்களுக்கு மனநோய் வராது அப்படின்ற மாதிரி இது ஒரு முத்திர பைத்தியம். இந்த பைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, நான் முதலமைச்சராக வந்து அதிபர் போல நடந்துக்கிறவேன்னு இங்கே பொய் சொல்லுது. அதை கேட்டு கைதட்டுறதுக்கு இந்த பள்ளிக்கூடம் போடாமல் ஓடினான் பார்த்தீங்களா, அவன் பூரா கூட்டிட்டு வந்து கைதட்டுறான். அவனுக்கு அடிப்படை அறிவு இருக்காது, பொது அறிவு இருக்காது. அவன் பூரா இப்போ கூட போகிறான். அவன் பூரான் தான் இந்த ஜாதி, இந்த அருவாளை வச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸ் போடுறவன் சரிங்களா, இந்த குலப்பெருமை, குடிப்பெருமை, ஆடு மாடுன்னு ஏமாறுறவன், இப்படி கோஷ்டியவாக வச்சுக்கிட்டு நீ ஓட்டுற படம் பூரா ரீல் இருந்து போச்சு. அதனால் இப்போ உண்மையான சினிமாக்காரங்க வந்துட்டாங்க, நல்ல டிஜிட்டல் பிரிண்டோடு வந்துட்டாங்க. அதனால இனிமேல் சீமான் படம் ஓடாது. அதனால கொதிக்கிறாரு, கொந்தளிக்கிறாரு. கொஞ்சம் நாமாச்சும் கேப் விட்டு அடிங்க நீங்கள். அதுக்கு உடனே ஆளை கூப்பிட்றாதீங்க. ஓகே சார், நன்றி சார். நன்றிங்க.